ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொஹரம் மாதத்துக்கான நோம்பில் வந்து இஃப்தார் ப்ரிப்ரேஷன் ஃபுல்லாகவே ஆட் பண்ணியிருந்தேன். அதில் செஞ்ச மட்டன் நோம்பு கஞ்சி ரெசிபியை நான் இன்றைக்கி தனியாகவே அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் 2 சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. ஸோ அதையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு பெரிய சைஸில் தக்காளியும் கொத்தமல்லியும் கொஞ்சோண்டு புதினாவும் அதோட பார்த்தீங்கன்னா உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரம் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ 1/2 ஸ்பூன் அளவுக்கு தாங்க சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா கூட ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ ஃபாஸ்டிங் காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்து நம்ம நைட்டு வந்து காரமாக எடுத்தோம்னா நெஞ்சரிச்சல் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் எப்போவுமே இப்படி தாங்க ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம மட்டன் சேர்த்தாச்சு. மட்டனுக்கு மெஷர்மெண்ட்டே தேவையில்லைங்க. எவ்வளோ சேர்த்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசியும் பருப்பும் சேர்த்துட்டேங்க. அரிசி பருப்பு பார்த்தீங்கன்னா 1 ஆளாக்கு அரிசியும் 1/2 ஆளாக்கு சிறுபருப்பும் எடுத்துகிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஏன்னா வந்து நம்ம சாப்பாடு நல்லா குழையிற அளவுக்கு தான் குக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1க்கு 3 மடங்கு அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 விசில் அளவுக்கு விட்டுட்டேன். சூப்பராக குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கையாலே நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க அரிசியை. நான் வந்து மட்டன் சேர்த்ததால் இது நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டேங்க. ஸோ சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நல்லா அரிசியை குழைய விட்டுட்டு மறுபடியும் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. ஸோ திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா தண்ணி எந்த அளவுக்கு வேக வச்சிடும் அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. ஸோ கடைசியில் தேங்காய் சேர்த்துட்டு பரிமாற வேண்டியதுதான். ஃபாஸ்டிங் டைம் ஆகிடுச்சிங்க. ஸோ இப்போ எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். இந்த மட்டன் கஞ்சி பார்த்தீங்கன்னா மசூதியில் கிடைக்கிற மட்டன் கஞ்சி மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதோட மெத்தோடை ஆட் பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. ஸோ அவ்வளோதாங்க, பாய்.